நீ எவனையோ ஒருத்தனை இட்டுன்னு வருவியா? இந்த நாடு நகரத்தை மணிமுடி செட்டுவியா? ஆதி வரை சும்மா இருந்து வேடிக்கை பார்ப்ப நினைச்சா ஒரு காலமும் முடிய முடியாது. ஒருவனை அழைத்து வந்து நாட்டின் மணிமகரத்தை சொட்டுக்கிட்டா அடி பாவி, எவனோ ஒருவன் இல்லை. என்னுடைய அண்ணன் பெற்றெடுத்த பிள்ளை, இந்நாட்டுக்கென்று பிறந்தவன், இந்நாட்டுக்கென்று நானே என்னுடைய அண்ணன் மகனுக்காக பிறந்தது. அப்பனுக்கு மதி நீதான் அடி. என்னுடைய அண்ணன் மகன் யாரும் ஒருவன் கிடையாது அடி. இந்நாட்டை யார பிறந்தவன். ஓ, காலகாலமா நீங்களே நாட்டை ஆளுவீங்க, அதுவரை வேடிக்கை பார்க்கணும். ஹே அம்மால நீ குத்த பாத்தியா? பால், அந்த பால்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆமா பாவி, நான் அருந்திய பாலில் விஷக்கலந்தாயா? உண்மை. அம்மாவின் அழைத்து பெற்றெடுத்த தாயே, நான் ஒரு அனாதை, என் மீது பாசத்தை காட்டுங்கள், என் மீது அன்பை காட்டுங்கள் என்று உரைத்து அம்மாவின் அழைத்த வாயா புனிதமான பாலில் விஷக்கலந்தாயடி பாவி. பாலாகப்பட்டது எதற்கெல்லாம் உதவுகிறது? ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு உதவுகிறது. ஒரு குழந்தை பிறந்தால் ஊத்துகிறார்கள், ஒருவர் இருந்தால் ஊத்துகிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான பாலில் எப்போ ஒண்ணு கெட்டு போல அந்த விழாவை நிறுத்தினா நீ குடிச்சா பாரு பாலு, அதுக்கேத்த மாத்து மருந்து நான் தரண்டி. மாத்து மருந்து நீ தருகிற? ஆமா. அடி பாவி, உன் கரத்தால் மாத்து மருந்து வாங்கி நான் உயிர் வாழ வேண்டுமா? எப்போது என்னை கொல்ல துடித்து உன் கரத்தால் என் உயிர் பிழைக்க வேண்டுமா? என் உயிரை போனாலும் நிச்சயமாக வாங்க மாட்டேன். அன்னக்கிளி உன்னை தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனி வாடுது. அன்னக்கிளி உன்னை தேடுது. அன்னக்கிளியே உன்னை தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனி வாடுது. அன்னக்கிளியே உன்னை தேடுது. அடி பாவி, நான் யார்? இந்நாட்டு மகாராணி. நான் நினைத்தால் இதே இடத்தில் உன்னை கொன்று குவித்து விடுவேன். எதற்காக இதுவரைக்கும் விட்டு வைத்திருக்கின்ற தெரியுமா? அம்மா என்று அழைத்தாயே, தாய் என்று அழைத்தாயே, எனக்கு தாயில்லா பிள்ளை, நான் ஒரு அனாதை. அம்மா 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 என்று என்னை வாழ அந்த பாசத்தை
நடக்கின்றது நீ இல்லை என்றால் இதே இடத்தில் உன்னை கொண்டிருக்கிறேன். மாமால நீ நாடி என்ன கொல்றது? முதல்ல நான் யார் தெரியுமா? இதே நாட்டிலே கால கலவரக்கூடிய தளபதி தளபதியார் யார் எப்படிப்பட்டவர் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும், நன்கு அறியும். ஏனென்று கேட்டால் அப்படிப்பட்ட உத்தமன் யார் என்று யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நல்வள்ளம் கொண்டவர் யாருமே கிடையாது. என்னுடைய கணவர் இல்லா நேரத்தில் நாட்டு மக்களையும் அப்படி பாதுகாத்து வந்தார். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார். ஒரு ஈரமைக்கு கூட துரோகம் செய்யாத தளபதியார் அவருக்கு இதே நாட்டிலே கால கலவரக்கூடிய தளபதியோட அந்த காதலி பேர் சகுந்தலா. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான காதலியா? போய் உரைக்க வேண்டாம். ஏதோ சதித்திட்ட தீட்டுவதற்கின்றார். தளபதி மீது வீணான பை சுமத்துவதை நிறுத்திவிட்டு மரியாதைக்கு இங்கிருந்து ஓடிவிடடி. போது நிறுத்தடி. அந்த ஆள் இங்கே ஆமா. ஐயோ, தளபதியார் அப்படிப்பட்டவரா? இப்படிப்பட்ட தீய குணம் படைத்தவனா? அப்படிப்பட்டவரை நல்லவர் என்று நம்பினேன். அனைத்து பொறுப்பையும் அவரிடத்தில் ஒப்படைத்தேன். அவரிடத்தில் இருந்து இந்த நாட்டு மக்களையும் என் குடும்பத்தையும் எப்போ ஒண்ணு கெட்டு போல விழாவை நிறுத்த முடியுமா? முடியாது. கொன்று குவித்தால முடியாது. 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 கது ஒழுங்கா சாத்தினியா? நீ கது ஒழுங்கா சாத்தினா எந்த இடத்துல இருந்து தெரியல வந்திருக்கிறான்டா. டேய் எவனை விடலாமா? நீங்க இருவாரி யார் இது வரைக்கும் நாட்டுல உங்களை பார்த்ததே கிடையாது, புதுசா இருக்கிறீங்க. யார் தெரியல? நான் செவடியா எனக்கு கூட்டி கொடுக்குற டாபர். பைபாஸ்ல போய் நிக்க வேண்டியதுதான். எங்க அங்க ஆளு வரல, அப்படியே வந்தாலும் 200 150 தான் கொடுக்குறாங்க. அப்படி அவள யாரு வர உயிந்தி செத்துருங்க. நாங்க என்ன சாவறோம்? வேற என்ன? 200 300 வேணாம், 500 ரூபாய் கூட வரட்டும். கூட வழுக்கு மட்டும் லோ 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 லோன்னு ஏத்தாயா? அடச்சே போடா காரி மத்த பையா. டேய் முதல்ல யார் தெரியுமா? இதே நாட்டிலே கால கலவரக்கூடிய தலைவர் அந்தரங்க காதலி பேர் சகுந்தலா. நாட்டை கிடைக்க வேண்டும் என்று திட்டமிடுதல 3 பேர் ஒரு நாட்டுக்குள்ள நாட்டு தளபதி யாருன்னு அந்த காதலியா? ஆமா. எங்கிருந்தோ ஓடி வந்த நாட்டு தளபதி, நாட்டு மகாராணி அவனுக்கு தளபதி பட்டத்தை கொடுத்தாங்க. நீங்க மூவருமாக சேர்ந்து எங்க நாட்டிய கருவறைக்கு வந்துருக்கீங்க. டேய் இப்பே போறேன். அம்மால உன்னை விட்டா தானே நீ பாத்துக்க. டேய் நம்ம கொலை செஞ்சுட்டு இவன் பாத்துட்டான். இவன் யாரு எவருன்னே தெரியாது. இவனை வெளியே விட்டா நம்ம 2 பேர் உயிருக்குமே ஆபத்து. கலக்காரன் இவன். அப்படியே கலர் பண்றவன் இவன் தான். அது யாரா இப்ப கேட்டாங்க? இவனை எடுத்துட்டு போயிட்டு பாதாள சிறைச்சாலையில அடி. எத்தனை போட்டு போடுற? 999 கூட்ட போடு. 9 என் பாய்ச்சி தான் இருக்கணும். ஜென்மத்துக்கு அவன் வெளியே வரக்கூடாது. அவனுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் கொடு. போட்டு கொடுத்து துணியா கொடுக்காது. இந்த கொலையை பார்த்து நம்ம இருவர் மட்டும்தான். ஆமா. என்ன சிறையில போட்டு நீ வெளியே வந்தா உன்ன போட்டு வாடா. நல்லவளே கிடையாதா? போதுமா? ஏய் என்ன கவனிக்கணும் சொல்லிக்கிறாடா. டேய் அது உனக்கு போற புள்ளியார் சுவிடா. டேய் இது பாருடா எப்படி. டேய் அவ யாரு எப்பேர் பட்டோன்றது உனக்கு தெரியாது. டேய் அவ யாருன்னு நான் சொல்லிட்டா? யாரு? தரை. டேய் அவ யாரு நான் சொல்றேன். தெருவுல வெறி பிடிச்சு திரிதே நாய். நாய்க்கோ பல்லில வேஷம். மதம் கொண்ட யானைக்கோ தந்தத்தை வேஷம். தரையில் நகுந்து வரும் பாம்புக்கோ பல்லில வேஷம். தேளுக்கோ கொடுக்கல வேஷம். இந்த தேவடியாளுக்கு உடம்பெல்லாம் வேஷம். அப்படியே புடிச்சு ஆட்டாத. டேய் நேரமும் காலமும் சேர்ந்து வரப்போ நீங்க மூவரும் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லியா? ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. வெடிகாலை 5 மணிக்கு ஒத்த உங்க 3 பேருக்கு என் கையால தானே நாய் அடி பேய் அடி. எத்தனை மணிக்கு? வெடிகாலை 5 மணிக்குடா. ஒத்த 4 மணிக்கா கிளம்பி போயிடுவேன் நானு. டேய் நீ எங்க போனாலும் சரி முருகனுக்கு சொல்லிட்டு வண்டி கொடுன்னு சொல்லிட்டு அதுதான் நான் சொல்றேன். நீ எங்க போனாலும் சரி உன்னை தேடி வந்து ஓதிப்படா. என்னையா? ஆமா உன்னை விட்டா தானடா. டேய் இவ்வளவு பேசுறிய. இப்ப நம்ம வந்து ஆட்ட ஆடுறோம். இந்த ஊரு பேர் நான் கரெக்டா சொல்றேன். ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா மூதேவி. ஆப்பிரிக்கா. டேய் ஊரு பேரே தெரியல. நீ உதப்படுறது கன்ஃபார்ம்டா. டேய் மொத்த நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. போடா. வெடிகால நான் யாருன்னு காட்டுறேன்டா. என்னத்துக்கு? கவனிவா. என்ன கவனிப்பாங்க? என் பாடித்தே 10 கவனிக்க மாட்டேன். ஏன் சீரியல் கவனிக்கிறேன்? நின்னுக்கிட்டே கவனிக்கிறியா? வச்சுடா பாவி நானு. ஆனா உன் தாலியா இருக்கும். காலை 4 மணிக்கு கவனிக்கிறேன். ஏய் ஒத்தன்னா சொன்னியா? கவனிக்கிறேன். நான் சொல்ற வேலையெல்லாம் செய்தா நான் உனக்கு கவனிக்கணும்னு சொன்னேன்ல. ஆமா. இப்ப கவனி. இப்பெல்லாம் முடியாது. காலை 4 மணிக்கு தான் உனக்கு 4 மணிக்கெல்லாம் தாங்காது கட்ட. என்னால முடியாது. என்னடா? முடியாது. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கணும் உங்க மேல
பல்லாக்காய் மாதிரி வச்சுக்கிறேன் உன்னால முடியாதா முடியாதுடா அதை கவனிச்சாகணும் முடியாது முடியாதா மொத்த நாட்டு மகனை நீ கொலை பண்ணல ஆமா. இப்போ இதை போய் நாட்டு இளவரசர் வர்றாங்க பாரு 2 பேரும் அவங்க போய் சொல்லிட்டு வந்துடலாம் ஏ அல்லே எங்கடா போற